ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் பண்ணுறதுக்காக 4 பாயில் பண்ண பொட்டேட்டோஸ், மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸை உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தவா நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு ஸ்பூன் பூண்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் நம்ம பைட்ஸ் பொட்டேட்டோ பைட்ஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். சாப்பிடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு. நான் பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே நான் சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் நமக்கு நல்லா பாயில் ஆகிடும். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நாலு மீடியம் சைஸ் பொட்டேட்டோக்கு ஒரு கப் அரிசி மாவு கரெக்டான மெஷர்மெண்ட். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும். இது நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவுலில் தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு நல்லா எனக்கு ஆறிடுச்சு. இப்போது நம்ம மசிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவு. நம்மளோட மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் உருளை வடிவத்தில் நல்லா நம்ம 2 கை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரெடியான இந்த மாவை நம்ம நைஃப் வச்சு சின்ன சின்ன பைட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே நல்லா சாஃப்டனாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக கொடுக்கலாம், ஸ்டார்டர் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். இந்த ஈஸியான கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.